டாக்டர் ஆனதை பத்தி எப்ப பேச போற? மலம் அல்லவன் டாக்டர் பத்தி நீ பேசுறல. நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருக்கிற. உனக்கு இடஒதுக்கீடு மூலமா தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்ப அதை பத்தி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துட்டான். அவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அவருடைய சிலையை ஏன் திறக்க கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பாக்குறாங்க. அவரை பெரிய பெரிய தகடு போட்டு மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து மக்களும் பாரஞ்சித் பேசின அந்த விஷயத்த பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நீட் எக்ஸாமுக்கு எதிராக நாங்க போராட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் பண்பாட்டு மையத்தால ஒரு கூட்டத்தை சென்னையில ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு இந்த சோ கால்டு பார்த்தீங்கன்னா லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு, சாதிகளை ஏமாத்திக்கிட்டு, மதத்தை ஏமாத்திக்கிட்டு, குறிப்பிட்ட சாதிக்காகவும் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்காக மட்டுமே எப்பொழுதுமே அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு மேடையில ஏறி நீட் நாங்க எதிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனங்களை பேசியிருக்காங்க. அந்த வீர வசனங்கள்ல மிக முக்கியமாக பாரஞ்சித்தும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அந்த பாரஞ்சித் பேசின பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை தான் ஒட்டுமொத்த பேருமே பார்த்துருப்பீங்க. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கிற பலர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிருக்கிறாங்க. நீங்க டாக்டர் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே இடஒதுக்கீடு தான். அதை பத்தி நீங்க எப்படா பேசுவீங்க? ஏன்னா எங்களை பார்த்து மட்டுமே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுல நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அவச்சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்றது எவ்வளவு பெரிய பார்த்தீங்கன்னா சாதி வெறி போக்குன்ற கோணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சை பார்த்தீங்கன்னா பேசியிருக்கீங்க. பாரஞ்சித் அவர்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தன் டாக்டர் ஆயிருக்கான், இடஒதுக்கீடை பயன்படுத்தி தான் அவன் டாக்டர் ஆயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரி, உண்மைதான். நீங்க சொல்றதால தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமூகங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலமாகத்தான் வெற்றி பெறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ஜெனரல் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தாம ஜெனரல் கோட்டால பார்த்தீங்கன்னா வெற்றி பெற மக்கள் பார்த்தீங்கன்னா பெருந்திரளாக இருக்கிறாங்க. தமிழகத்திலேயே இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த ஜெனரல் கோட்டாவில் எந்தெந்த சமூகங்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாங்க அப்படின்ற டேட்டா நீங்க எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வச்சிருக்கும் பட்சத்துல குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா நாங்க இந்த தலித் சமூகத்திலிருந்து ஜெனரல் கோட்டாவில் இவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா திறமையாக நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், எங்களுடைய இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா விட்டு ஒழிஞ்சிட்டு ஜெனரல் கோட்டால இவ்வளவு பேர் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், இதை பத்திலாம் ஏன் எந்த சமூக மக்களும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியாயமான பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா கூட நம்ம அதை பத்தி பேசலாம், புரியுதுங்களா? சோ மாற்று சமூகங்கள் இடஒதுக்கீடு மட்டுமே பார்த்தீங்கன்னா நோக்கி அவங்களுடைய படிப்போ அவங்களுடைய வேலை வாய்ப்போ இருக்கிறது இல்லை. ஜெனரல் கோட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்குது நீங்க குறிப்பிட்ட அந்த சமூகங்கள், புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும்போதுதான் மக்கள் நேரடியா பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனா நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல நான் ஏத்துக்கிறேன். எல்லா சாதியுமே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன், புரியுதுங்களா? மற்றவங்கள மாதிரி நாங்கெல்லாம் இடஒதுக்கீடை பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த சப்பக்கட்டெல்லாம் நான் கட்ட மாட்டேன். எல்லா சமூகமும் இன்க்ளூடிங் வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை பயன்படுத்துறாங்க. இடஒதுக்கீடை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தங்களால முயன்ற பார்த்தீங்கன்னா வெற்றிகளை பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. இதை நாங்க ஏத்துக்கும் பொழுது ஏன் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார்ந்து இருக்கிற அந்த சமூகமா பார்த்தீங்கன்னா ஏன் ஏத்துக்க மாட்டுது? ஆமாங்க, நாங்க இந்த கோட்டா சிஸ்டத்துல தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது? நாங்க இடஒதுக்கீடுல வெற்றி பெற்றோம் அப்படின்னு நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா ஆண்ட ஜாதிகளா சொல்லப்படுகின்ற நாங்களே ஒத்துக்கிறோம். நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதுல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்ப அதை நீங்க வெளிப்படைத்தன்மையோட ஒத்துக்காம இருக்கும்போது எல்லாரும் பார்த்து உங்கள் மீது விமர்சனம் வைக்கத்தான் செய்வா. வெளிப்படையா ஒத்துக்குங்க. ஆமாங்க, நாங்களும் இடஒதுக்கீடு பயன்படுத்துறோம், நீங்களும் பயன்படுத்துறீங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோட்டால இவ்வளவு பேர் வெற்றி பெறோம், எங்கள் சமூகத்திலே இவ்வளவு வெற்றிகள் இருக்கு, எங்களை நேரடியாக இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதையுமே சொல்றது கிடையாது. நேரடியா வந்துட வேண்டியது.
தமிழகத்துல யாருமே இடஒதுக்கீடு பயன்படுத்துறது இல்லையா, நாங்க மட்டும்தான் பயன்படுத்துறோமா, எங்கள் மீது இப்படியாப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே, இந்த சமூகத்திலிருந்து, இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகிருக்கிறீங்களே, இந்த டாக்டர் ஆனதை பத்தி நீங்க எல்லாம் எப்படா வந்து பேச போறீங்க, நீங்க எப்ப வந்து கோட்டா சிஸ்டத்துல நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா நீங்க எப்படி வந்து பேச முன் வரலையோ, அதே போலதான் மற்ற சமூகங்களும் வந்து முன் வரல. உங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா அது சரி, மற்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னா வந்து அது தப்பா? என்ன மாதிரியான மனநிலை? நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க நீங்க போறீங்க, அங்க நீட் எக்ஸாம்ல வந்து இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப மாற்று சமூகங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீதான வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறுப்பை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல பேசிட்டு இருக்கீங்களா ரஞ்சித் அவர்களே? ஒரு இயக்குனரா வந்து நீங்க இதை தான் செய்யறீங்களா? சரி, நீங்க பேசுற அந்த அரசியலும் நீங்க பேசுற அந்த பேச்சும் மாற்று சமூகத்துல இருக்கிற ஒரு இயக்குனர் இதை வெளிப்படைத்தன்மையோட ஒரு மேடையில ஏறி அவங்களுடைய சமூகத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த வெளிப்படைத்தன்மையோட பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு பெரிய ஜாதி வெறி பத்தீங்களா அந்த இயக்குனருக்கு, அந்த டைரக்டருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நீங்கள் உங்கள் சமூகத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைய வெளிப்படைத்தன்மையோட பேசினா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏத்துக்கணும். ஆனா மத்தவன் பேசிட்டா அது ஜாதி வெறி. எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களே உங்களுக்கே இருக்கு. நீங்க வெளிப்படைத்தன்மையோட ஒரு சமூகத்தை பத்தி, சமூகத்துடைய முன்னேற்றத்தை பத்தி, சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி நீங்க வெளிப்படைத்தன்மையோட பேசும்போது மக்கள் அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட ஏத்துக்கணும் அப்படின்னு எப்படி நீங்க ஆசைப்படுறீங்களோ, அதே போலதான் எல்லா சமூகத்திலிருந்து பிறந்தவன் அவன் சமூகத்துக்கான பிரச்சனைகளை, அந்த சமூகம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட பேசும் பொழுது அதையும் நீங்க ஏத்துக்கணும். புரியுதுங்களா? ஆனா பெருந்திரளாக வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களை பயணப்பட்டுக்கிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு சாதி வெறி தன்மையோட இயங்குறீங்க அப்படின்ற கோட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கும்போது மற்ற சமூகத்துல இருக்கிற வந்து நாங்களுமே அதே கோட்டை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போடுறோம். நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறீங்களோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக விதைக்கிறாங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ சிம்பிள் தட். புரியுதுங்களா? அடுத்ததா சேலம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து பாத்தீங்கன்னா திறக்க முடியல. தாவேக அரசு என்ன பண்ணுது? 7 தலித் அமைச்சர்கள் வந்து என்ன பண்றாங்க? 7 தலித் அமைச்சர்களை நாங்க வந்து தலித்துகளாவே பார்க்க முடியாது, அவங்கள ஒருபோதுமே எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வெளிப்படையாக வந்து ஒரு மேடையில ஏறி இவ்வளவு பெரிய ஒரு சாதி வெறி பேச்சு உங்களால பேச முடியும். புரியுதுங்களா? இதையே மாற்றொரு சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் மேடை ஏறி ஒரு இயக்குனர் இல்ல வந்து ஒவ்வொரு சமூகத்திலையும் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிற ஒருவர் இப்படி பேச முடியுமா? இப்படி பேசினா இதே பாரஞ்சித்தை சார்ந்து இருக்கிற கூட்டமோ ஏற்றுக்கொள்ளுமா? இதை ஏத்துப்பீங்களா? அங்க போயிருக்கிற ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாரஞ்சித்துடைய இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிரான வந்து கூட்டத்துல கலந்துகிட்ட ஒட்டுமொத்த திரையுலகத்தை சார்ந்தவனும் இப்படி ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் பேசின அந்த பேச்சை அதே டோன்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சமூகத்துக்காக வேற ஒரு இயக்குனர் பேசினா இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இங்க ரஞ்சித் பேசும்போது ஏத்துக்கிற நீங்க மத்தவன் பேசும்போது மட்டும் வந்து ஏன் ஏத்துக்க முடியல? அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து சாதி வெறி தானே, அதுக்கு பேர் சாதி வெறி போக்கு தானே. சேலத்துல அம்பேத்கர் அவருடைய சிலையை திறக்க முடியாம 6 வருஷமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டும் 15 பேர் மீது வந்து பாத்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதல்ல கொலைகேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே 19வா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் சொல்றத வெளிப்படையா சொல்லுங்க. என்னென்ன அப்படின்னா அங்க இருக்கிற காவலர்களை வந்து கல்லு விட்டு எரிஞ்சு கொலைவெறி தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதனால தான் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஜெயில வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு வழக்கை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட பேசுங்க ரஞ்சித். புரியுதுங்களா? நீங்க கலவரம் செய்வீங்க, கல் எடுத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்துவீங்க, காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதல் வந்து நடத்துவீங்க, இதெல்லாம் பண்ணிடுவீங்க. இதை எதிர்த்து வந்து ஒரு வழக்கு வந்து போட்டா அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துட்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வழக்கு போட்டா ஐயோ எங்க மேல வந்து வழக்கு போடுறாங்களே, ஐயோ இது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அங்க என்ன நடந்த சம்பவம் அப்படின்னு வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தாசில்தார் அவர்கள், விஓ அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான வேலையை பார்த்தாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா வந்து வெளிப்படைத்தன்மையோட அந்த பிரச்சனையில வந்து தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பின்னாடி வந்து மறுபடியும் முக்காடு போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனையை எங்க மக்களே பண்ணல அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை? 6 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக போராடுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சிலையை
அங்க அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்துச்சு? சொல்லுங்க. நின்றுட்டு இருந்த ஒரு சிலைய எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு சிலைய எந்த பர்மிஷனும் வாங்காம வைப்பீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க பர்மிஷன் வாங்காம எப்படி வேணாலும் சிலை வைப்பீங்கன்னா, அப்ப மத்த சமூகத்தை சார்ந்தவன் நானே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலையை அங்க நிறுவனம் அப்படின்னா, இதே ரஞ்சித் அவர்கள் அதை ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. என்னங்க இது? என்ன மாதிரியான மனம் இல்ல? உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப எல்லா ஜாதிக்கும் தானே வந்து ரைட்ஸ் கிடைக்கணும். இன்னும் வந்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி வந்து இன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறே வந்து இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. கடந்த 4 வருஷத்துல வந்து கிணறே இல்லாம போயிருக்கு. அது யார் மூடினாங்க, அதை மூடி வந்து யார் செலவச்சாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த பகுதியில அந்த ஓதியத்தூர்ல இருக்கு. புரியுதுங்களா? நீங்க எப்படி வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டா வழக்குகளை போடுறன்ற பேர்ல இந்த இடத்துல எப்படி கொடிக்கம்பம் இருக்குது, இந்த இடத்துல எப்படி வந்து இந்த சிலை இருக்குது, இந்த இடத்துல எப்படி வந்து இப்படி இருக்கு அப்படின்னு உங்கள் சமூகத்தை சார்ந்த பலர் வந்து எப்படியாப்பட்ட வழக்குகளை போட்டுட்டு இருக்காங்களோ அது போல வந்து மற்றவங்களும் அரசியலமைப்பு சட்டத்துல படிச்சிருக்கவங்க வந்து வழக்குகள் போட தான் செய்வாங்க. புரியுதுங்களா? இங்க கிணறு இருந்துச்சுங்க, அந்த கிணறை நிறைவேற்றி வந்து செலவச்சிருக்காங்க. அப்ப எப்படி வந்து செலவைக்க முடியும்? கவர்மெண்ட் எப்படி வந்து இதுக்கு அத்தாரிட்டி கொடுத்துச்சு? கவர்மெண்ட் எப்படி வந்து இதை ஏத்துக்குது? அப்ப நாங்களும் வந்து பொது இடத்தை அபகரிக்கலாமா? நாங்களும் பொது இடத்தை அபகரிச்சு சிலை வைக்கலாமா? எப்படியாப்பட்ட சிலை வேணாலும் நிறுவி நாங்களும் வந்து ஜாதிக்காக போராடுறோம், சமூகத்துக்காக போராடுறோம், சிலைக்காக போராடுறோம் அப்படின்னு நாங்களும் வந்து காவல்துறையை வந்து சேதப்படுத்தலாமா? காவல்துறையை வந்து அடிக்கலாமா அப்படின்ற கேள்வியை மற்றவங்களும் கேட்கத்தான் செய்வாங்க. பேசுங்க ரஞ்சித், வெளிப்படைத்தன்மையோட பேசுங்க. மயிலாடுதுறை தரங்கம்பாடியில வந்து ஒரு பிள்ளைய வந்து கூட்டிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான் ஒரு பையன், 19 வயசு பையன். அந்த 19 வயசு பையன் உன் ஜாதியை சார்ந்தவன் அப்படின்றதுனால நீங்க என்ன வந்து அறிக்கை விட்டீங்க? நீல பண்பாட்டு மையத்தின் சார்பாக என்ன அறிக்கை கொடுத்தீங்க ரஞ்சித் அவர்களே? என்னன்னு கொடுத்தீங்க? ஆணவ கொலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணி போடுறீங்க. அத அரசாங்கம் நேரடியாக, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக இது கொலை கிடையாது, தற்கொலை தான் அப்படின்னு 200% உறுதியான பின்னாடி ஏன் நீங்க அந்த விஷயத்த வந்து மறுத்தே பேசல? ஆமாங்க, நான் தப்பா வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணிட்டேன், இதை நாங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பா கோட் பண்ணிட்டோம், இப்படி பேசிருக்க கூடாது. ஒரு 16 வயசு சிறுமியை கூட்டிட்டு போய் ஒருத்த வந்து காதலிச்சு இப்படி தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறான். இது எந்த சமூகமா இருந்தாலும் தவறு. இது இப்படியேப்பட்ட இளைஞர்கள் வந்து எந்த சமூகத்திலும் உருவாக கூடாது அப்படின்னு எவனுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ரஞ்சித், நீங்களும் பேசலையே. அப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மாற்று சமூகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுடைய கொள்கைக்காக, உங்களுடைய சித்தாந்தத்துக்காக, உங்களுடைய வந்து டைவர்சிட்டிக்காக எப்படி மத்தவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து பேசணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. நீங்க மத்தவனை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, மத்தவனுடைய இழப்பை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு 16 வயசு சிறுமியை வந்து செத்தா கூட அதுல ஆணவ கொலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவை வந்து நீங்க புகுத்துவீங்க. இப்படி நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க. மாற்று சமூகங்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விஷயத்துக்காக பேசுவோம் நாங்க? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த சாதி வெறி மத்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தா தக்காளி சட்னியா? சொல்லுங்க ரஞ்சித், என்னங்க நீங்க? கடந்த 5 வருஷமா நீட்டுக்காக போராடாத இந்த லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கும்பல் பூரா நேத்து இருந்து கதறிட்டு இருக்கிறானுங்க. அப்ப என்ன மாதிரியான மனம் இல்ல? கடந்த 5 வருஷமா எந்த போராட்ட காலத்தையுமே நீங்க அறிவிக்கலையே. ஏன் வந்து போராடல? நீட்டை ஒழிக்க வந்து ஏன் வந்து முயற்சி எடுக்கல? அப்ப இருந்த வந்து திமுக ஆட்சி வந்து எதிர்த்து ஏதாவது பண்ணா இவங்களுக்கு எல்லாம் வந்து லட்டி வாயில வந்து நொந்திடுவாங்க. அந்த பயத்தோட விளிம்புல வந்து யாருமே போராட்டத்தை பத்தி பேசல. இந்த போராட்டத்தை பத்தியே இல்ல, எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கடந்த 5 வருஷமா வந்து வாயை வந்து மூடிட்டு இருந்த ஒட்டுமொத்த வந்து இந்த திமுக கும்பலும் இன்னைக்கு உடனே வந்து ஐயோ நீட்டுங்க, ஐயோ இதுங்க, ஐயோ அதுங்க அப்படின்னு வந்து பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான மனம் இல்ல? அப்ப நீங்கெல்லாம் ஒரு அஜெண்டாவோட வந்து பயணிக்கிறதுலாம் உங்களுக்கு சரி. மத்தவன் அவன் சார்ந்து இருக்கிற இல்ல ஏதோ ஒரு தன்மைக்காக அவன் வந்து அவனுடைய அஜெண்டாவோட அவன் பயணிச்சா அவன் சாதி வெறி, அவன் மத வெறி, அவனுக்கு இந்த வெறி இருக்குது அந்த வெறி இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள் மூலமாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது, அவமானப்படுத்த வேண்டியது, எல்லா வேலையும் செய்ய வேண்டியது. இது திருப்பி உங்களுக்கு செஞ்சா உடனே வந்து ஐயோ நாங்கள் சமூகத்துக்காக தான் பேசுறோம், ஐயோ நாங்கள் வந்து மானுடவியலை பேசுறோம், நாங்கள் வந்து மனித தன்மையை பேசுறோம், இதை பேசுறோம் அதை பேசுறோம் அப்படின்னு இல்லாத வந்து பாத்தீங்கன்னா பச்சை பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு தெரிய வேண்டியது.
நீட்டுக்காக போராட இடத்துல தலித் அரசியலை பத்தி நீங்க பேசுறீங்க. பொதுப்படையாக வந்து நீட் எக்ஸாமை வந்து எதிர்க்கிறோன்ற இடத்துல தலித் அரசியலை நீங்க பேசுறீங்க. பேசிட்டு போங்க. அதை நாங்க வந்து ஒருபோதுமே வேணாலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்க சமூகம் இவ்வளவு தூரம் வந்து சஃப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க வெளிப்படைத்தன்மையோட பேசுறத நீங்க வந்து அதை வந்து நடந்துக்கிறத நாங்க என்னைக்குமே வந்து விமர்சனம் பண்ணல. ஆனா அதே இடத்துல அதே பிரச்சனைகளை மாற்று சமூகங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கு. வன்னியர்களை நாங்க இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க ஒரு மேடைகளை ஏறி பேசும் பொழுது மட்டும் ஏன் அதை ஏத்துக்க முடியல அப்படின்றத எங்களுடைய பெரும் கேள்வியே. நீங்க பேசும்போது ஒட்டுமொத்த மக்களும் ஏத்துக்கணும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு வரும்போது அப்ப எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க பேசும்போது ஏன் நீங்க அதை அட்ரஸ் பண்றது இல்ல அப்படின்ற கோவம் எங்களுக்கு வரும்ல. அப்ப அந்த கோவத்தை நாங்க வெளிப்பட வந்து செய்யதானே வந்து செய்வோம். இது உண்மைதானே, இது ரியாலிட்டி தானே. இது எல்லா மனுஷனுக்கும் வந்து உள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெடிப்பு தானே. இதை நாங்க பண்ணும்போது மட்டும் சாதி வெறி தன்மையோட பார்க்கப்படுது, சாதி வெறி தன்மையாக வந்து கோட் பண்ணப்படுது, சாதி வெறி தன்மையாக வந்து மக்கள் மத்தியில புரொபகண்டா பண்ணப்படுது. நீங்க செய்யும் போது மட்டும் சமூக நீதியா வந்து பேசப்படுது, அந்த மக்களுக்கான பிரச்சனையா வந்து பேசப்படுது. என்னது? அப்ப நீங்க மட்டும்தான் மக்களா தமிழகத்துல? அப்ப மாற்று சமூகங்களே கிடையாதா? அவங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாதா? அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் யாராலுமே வர்றதே கிடையாதா? இப்ப எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா, நீங்க மட்டும்தான் பிரச்சனையோடய பிறந்து பிரச்சனையோடய வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்னது இது? இருந்தா வெளிப்படைத்தன்மையோட எல்லாருடைய சமூக பிரச்சனைகளும் பேசுறத வெளிப்படைத்தன்மையோட ஏத்துக்கணும். அதுக்கெல்லாம் எவனுக்குமே வந்து இங்க லெப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எவனுக்குமே வந்து அந்த மனநிலையே கிடையாது. புரியுதா இல்லையா? அப்புறம் அப்படி மனநிலை இருக்கும்போது உங்களை சாதிய வெறியர்களாக நாங்க பார்க்க தான் செய்வோம். எங்களை நீங்க அப்படித்தானே பாக்குறீங்க எங்க பிரச்சனையை பேசும்போது. அப்போ நாங்களும் வந்து உங்களை அப்படிதான் பார்ப்போம். இவ்வளவுதான். சோ சிம்பிள் தட். புரியுதுங்களா? நீட்டுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உங்க சாதி அரசியலை நீங்க பேசுறீங்க, பொது மேடையில வந்து பேசுறீங்க. அந்த மேடையில இருக்கிற எவனுமே வந்து ஏன் ரஞ்சித் அவர்களே இங்க வந்து நீட்டுக்காக நாங்க போராடுறோம், நீ எப்படிங்க இப்படி பேசலாம் அப்படின்னு எவனுமே கேட்க கூட வந்து துப்பு கிடையாது. இதுவே மாற்று சமூகத்துல இருக்க யாராவது ஒருத்தன் பண்ணிட்டானா உடனே தையா தக்கன்னு வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிப்பானுங்க சமூக வலைதளங்கள்ல உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு பெரிய வந்து ஒரு சாதி வெறி போக்கு இதெல்லாம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமா மீண்டும் மீண்டும் சொல்றேன், நேற்று ஒரு காணொலியில் கூட பதிவு பண்ணியிருப்பேன். வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாணவர்களோ மாணவிகளோ இந்த நீட்டுக்காக நாங்க வந்து எதிராக போராடுறோம் அப்படின்னு எவனாவது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூப்பிட்டா அந்த தற்கொலைகளை நம்பி அவனுங்களை நம்பி வந்து அந்த போராட்ட காலத்துக்கும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா நம்மளை முன்னாடி நிக்க வச்சுட்டு அவனுக்கு பிறகு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுப்பானுங்க. அதனால வாழ்க்கை வந்து சீரழிஞ்சுப்போம் உங்களுக்கு தான். புரியுதுங்களா? இந்த தற்கொலைகளை நம்பாதீங்க, இவனுங்களோட வந்து செல்லாதீங்க, இவர்களோட சென்று வந்து வாழ்க்கையை வந்து வீணாக்காக்கிதீங்க. படிங்க, நல்லபடியா படிச்சு நல்லபடியா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து முடிஞ்ச அந்த சமூகத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இல்லை அப்படின்னா பொதுப்படைத்தன்மையோட உங்களால முடிஞ்சதை எல்லா மக்களுக்கும் செஞ்சுட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முடிச்சுக்குங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான கூட்டத்தை நம்பி போகாதீங்க அப்படின்னு அன்போட வந்து விமல்வர்மன் இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.